ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. பூரம் முவப்பவளே புகழ்பெலா குப்பம் பூத்தவளே, வீரம் கொடுப்பவளே வினையெல்லாம் தீர்ப்பவளே, ஆரம் தமிழ் பூவால் ஆயிரம் யாம் சூட்டி நின்றோம், ஈரம் நிறவிழியால் எங்களை நீ காத்திடம்மா. புலர்ந்ததோர் வாழ்வை எண்ணி அயர்ந்ததோர் மனமேயாகி, வறண்டதோர் இன்பம் கண்டு வாழ்வினை வீணே கழித்தேன், இரண்டதோர் காலம் வெல்ல இருகரம் கூப்பியே அம்மா, திரண்டதோர் உணர்வினோடு திசை பெலா குப்பம் கண்டேன். அம்மா, நீங்கள் தமிழில் பாட்டு பாடும்பொழுது இன்னொரு பாட்டு பாடுவீங்களே, அதை கொஞ்சம் பாடுங்களே, எல்லா தாய்மார்களும் கேட்பீங்க. ஆணுக்குள் ஆணாகி பெண்ணுக்குள் பெண்ணாகி பிரியத்தை வைத்து உரிமை கொண்டாடிடும் அன்னை என்றோ. ஆணுக்குள் ஆணாகி பெண்ணுக்குள் பெண்ணாகி சித்தப்பா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நண்பன், மனைவி, சகோதரிகள், இந்த உறவுகளுக்கெல்லாம் பேரெல்லாம் வைத்து இதை எல்லாத்தையும் உரிமை அத்தனையும் அவள் கையில் வைத்திருக்கிறாளாம். நாம் என்ன நினைக்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் குருநாதர், எங்கள் மாமா, எங்கள் அத்தை, என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணு, என் பேரம்பேத்தி, எனிது நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. இது எல்லாவற்றுக்கும் பேர் வச்சவ அந்த அதிகாரத்தை அவள் வச்சிருக்கிறாளாம். உரிமை கொண்டாடிடும் அன்னை என்றோ. உள்ளத்தை தொட்டாலே ஓடோடி வருகின்றாய், உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். அதாவது மனசில் அம்மா கற்பகாம்பாள், அபிராமவல்லி, அன்னை மீனாட்சி, அன்னையே காமாட்சி அப்படின்னு நினைச்சு கண்ணை மூடும் பொழுது அந்த ஒரு அனந்த கோடி சூரிய பிரகாசமாக காட்சி அடிக்கிறாள் நம்ம மனசில் உட்காந்து. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்திலையும் நீ ஜெயிச்சு வருவேன்னு ஆசீர்வாதம் பண்ணுற. அப்படி கண்ணை திறந்து இப்படி பார்க்கும்போது காலையில் 8:30 மணிக்கு டம்முன்னு காப்பி வைப்பான் மாமி. இன்றைக்கி கரண்ட்டு பில்லு கட்டணும் அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்ச நாளை பொறுத்து இன்றைக்கி பேங்க்குக்கு போயிட்டு வரணும், டியூ கட்டிட்டு வரணும், வீட்டுக்கு லோன் கட்டிட்டு வரணுன்னுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளை பொறுத்து பையன் பணம் கேட்டிருக்கிறான், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அன்னைய அபிராமின்னு வருவாளா, உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். இந்த உலகத்தினுடைய தேவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே போனாலே காமாட்சி, அம்மா அபிராமி அப்படின்னா ஓடி மறைகின்றாள். அவள் மறைவாள், கைவிட மாட்டாள், வந்து கை கொடுப்பாள், கற்பகாம்பாள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு அபூர்வ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்லேயும் பார்த்துட்டுருக்கீங்க, இப்போ டிவிலையும் பார்க்குறீங்க. எல்லோரும் அந்த யூடியூப்பில் பார்க்குறதுக்கு அந்த ஸ்ரீ ரகுராமடிகளாரும் டைப் பண்ணி பார்க்கலாம். டிவியில் நேரடியாகவும் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க தினமும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் நாம் முன்னுக்கு வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த அடுத்த லெவல் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன உபாயம், செலவில்லாத உபாயம். உலகத்தில் எல்லா பாடல் பெற்ற ஸ்தலங்களில் தங்க வாயற்படி, வெள்ளி வாயற்படின்னு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அந்த உள்ளார நுழையும் பொழுது வெள்ளி வாயற்படி இருக்கும். பாபா ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா வெள்ளி வாயிற்படி கடந்து போவீங்க. அப்படியே இந்த ஒவ்வொரு ஆலயங்கள், மீனாட்சியினுடைய சன்னிதானம், ஸ்ரீரங்கத்துக்கு போனால் கூட அந்த வெள்ளி வாயிற்படி
அம்பாள் மகாலட்சுமி டெம்பிளுக்கு போகிறீங்க, வெள்ளி வாசப்படி தாண்டி உள்ளார போய் அம்பாளை பார்க்குறீங்க. அந்த வெள்ளி வாயிற்படியை கடந்து மூலவரை தரிசனம் செய்யும் பொழுது சம்பாதிக்கிற இந்த கையில் ஓட்டையாக இருக்குது, எல்லாம் போயிடுது. இல்லாத நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் ஓட்டை, கையில் தங்க மாட்டேங்குதுன்றீங்களே. அதாவது கையில் ஐஸ்வர்யம் பணம் தங்க மாட்டேங்குது, சம்பாதிக்கிறேன் எதுவும் தங்க மாட்டேங்குது, ஓடி போகுது, செலவு ஆகி போகுது. அந்த வெள்ளி வாயிற்படியை கடந்து மூலவரை தரிசனம் பண்ணும்போது உன் கையில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். அதுக்கு என்ன, உள்ளூர்லேயே கோவில் இருக்குது, வெள்ளி வாயிற்படி. மதுரைக்கு போனாலே வெள்ளி வாயிற்படி கடந்து உள்ளார போகிறோம் அம்பாளை பார்க்குறதுக்கு. ஸ்ரீரங்கம் போகும்போது வெள்ளி வாயிற்படி, பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்துலேயுமே வெள்ளி வாயிற்படி கடந்து தான் மூலவரை போய் பார்க்குறோம். அப்படி அந்த வெள்ளி வாயிற்படியை கடந்து போய் மூலவரை தரிசனம் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் குபேர சம்பத்து உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்கள் காலத்திலேருந்தே இருக்கிற அந்த ஒரு கஷ்டம் சொல்கிறீங்களே, அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிவிடும். இன்னும் முன்னோர்கள் செய்த குறைபாடு இருக்குப்பா, அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிற அப்படின்றாங்க. அந்த ஒரு முன்னோர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகன்றுவிடும். வாசப்படிக்கு வெளியவே மகாலட்சுமி இருக்கிறா, வீட்டுக்குள்ளார வரமாட்டேன்றாளுன்றீங்களே, அந்த மகாலட்சுமி வீட்டில் வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாள். வெள்ளி வாயிற்படி கடந்து போய் இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது பெருமாளோ அம்பாளோ ஈஸ்வரனையோ யாராவது ஏதாவது ஒரு மூலவர் வெள்ளி வாயிற்படி கடந்து போய் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த குபேர சம்பத்து, முன்னோர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பிதிருதோஷம் அகல்றது, அதுக்கப்புறம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்கிறதுக்கு, கையில் சம்பாதிக்கிறது நிற்கணும் தாயே அப்படின்றீங்களா, அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கி வீட்டில் வைக்கணும். அந்த செவ்வாய்க்கிழமையில் உப்பு வாங்கி வைக்கும் பொழுது வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும், பணம் தங்கும், பணம் வரவு உண்டாகும். அதே மாதிரி சனிக்கிழமையில் வாரந்தோறும் சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு, சுண்டல் சனிக்கிழமையாக பார்த்து ஏதாவது ஒரு தானியங்கள் சிறுதானியத்தில் சுண்டல் செய்யணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைக்கும் கருடாழ்வாருக்கு போய் ஒரு மாலை வாங்கி போடணும். என்னம்மா 2 டிகிரி படித்தது வெறும் 7,000 11,000 5,000 வாங்குது, இது கூட படித்தது 2 டிகிரி முடித்தது 60,000 1 லட்சம் 3 லட்சம் வாங்குதும்மா. அதே படிப்பு அதே மார்க்கு அதே காலேஜ் தான், இது 17,000 18,000 வாங்குது, அது 3 லட்சம் 1.5 லட்சம் 70,000 80,000 வாங்குது. எல்லாத்தாயே ஓர வஞ்சனை. இந்த பசங்களுக்கு அவங்க படிப்புக்கு தகுந்த ஒரு மேலே பெரிய பதவி, அவங்களுக்கு வருமானம் சம்பளம் நல்ல நிகரான சம்பளம், அந்த டபுள் டிகிரி படித்ததுக்குண்டான நிகரான சம்பளம், அதுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணல. அந்த கருடாழ்வாருக்கு மாலையை போடுங்க, அந்த படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு பெரிய சம்பளம் பெரிய பதவி அடுத்த லெவல் மாறணும்மா. ஜிஎம்மா இருக்காருமா வீட்டில், எங்கள் சாரு எல்லாம் கஷ்டப்படுறாரு, வாங்குறாரு 60 ரூபாய்க்குள்ளே தான் வாங்குறாரு. ஆனால் அவரோட இருக்கிறவங்க அடுத்தடுத்த லெவலில் போயிட்டாங்க, 4 ரூபா 3 ரூபா 3,000 ரூபா அப்படிலாம் வாங்குகிறாங்க. ஆனால் இவரும் மேனேஜராக இருக்கிறாரு, 40 ரூபா 55 ரூபா இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு 4 பசங்க படிக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், வாடகையும் கட்டணும், என்னம்மா பண்ணுறது. அந்த லக்ஷ்மி கடாட்சம் அடுத்த லெவல் உண்டாகணுமே எஜமானனுக்கு. அந்த பசங்க படித்த படிப்புக்கு தகுந்த பெரிய பதவிகள் பெரிய வருமானங்கள். அந்த கருடாழ்வாருக்கு செவ்வாய்க்கிழமையும் மாலை போடுங்க, அந்த ஐஸ்வர்யமானது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும், அந்த வீட்டில் சுபம் உடனே ஏற்பாடாகும். அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அதுவும் 2 மாலை வாங்கி போய் உற்சவருக்கு போடுங்க. அதில் ஒரு மாலை சுவாமிகிட்ட பிரசாதமாக வாங்கிக்கணும், தட்டில் ஒரு 101 ரூபா போட்டுகிட்டே வாங்க, வெறுங்கையோடு வாங்காதீங்க. 2 மாலை போடுங்க உற்சவருக்கு, ஐம்பொன் ஆளான சிலைக்கு. தட்டில் தீபாராதனை பண்ணும்பொழுது அவருக்கு தட்டில் ஒரு 101 ரூபா குரு காணிக்க கொடுத்துட்டு அதில் ஒரு மாலை வாங்கி வந்து வீட்டு வாயிற்படியில் கட்டுங்க. நீண்ட நாட்களாக 2 டிரைவர் 4 வேலைக்காரங்க, வீடு எப்பொழுதும் கல்யாண சாப்பாடாக நடந்துட்டுருக்கு, நிறைய பந்துக்கள் வராங்க போகிறாங்க, எல்லாம் இருக்குது.
ஏன் ஆண்டி இப்படி இப்படி அம்மா நீங்கள் இப்படி கை வச்சுன்னு கவலையாக இருக்கீங்க, சாதம் வச்சிருந்து கூட சாதம் சாப்பிடல, மணி 3:30 ஆச்சு, அப்படியே உட்காந்துருக்கீங்களே, சாப்பிட்லான்னு இர்றி அப்படின்றாங்க. என்ன காரணம்? அந்த வீட்டில் ஒரு கெட்டி மேலே அடிக்கலைன்ற கவலை இருக்கலாம், ஆரோக்கியம் ஏற்படலையே நம்ம குடும்பத்தில் அப்படின்னு கவலை இருக்கலாம், அந்த வீட்டில் ஒரு குழந்த சத்தம் கேட்கணுன்ற கவலை இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை. அந்த கவலையை அகற்றுவதற்கு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உற்சவர் அணிந்த மாலை எடுத்துன்னு வந்து வாசப்படியில் கட்டினாலே அந்த வீட்டில் சுப செய்தி உண்டாகும். சொந்த எல்லாம் கைகூடும், சொந்த தொழில் 14 மாதத்தில் செட்டில் ஆகிடுவீங்க. இல்லைப்பா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டியா அப்படி கேட்குறாங்களே, அந்த வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க. அதே மாதிரி சொந்தமாக கட்டடம் கட்டினே இருப்பார், நிப்பாட்டிகிட்டு இருப்பார், அந்த காசெல்லாம் வேறு செலவாகிட்டு இருக்கு, அது கட்டணும்னு நினைப்பார், அதுக்கு போகாது அந்த காசு, வேறு ஏதாவது செலவு நடந்துகிட்டே இருக்கும். அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும், பெரிய பதவிக்கு போய் கையெழுத்து ஆகணுமா, கையெழுத்துனா பெரிய பதவி இந்த வருஷம் கிடச்சிடும் அப்படின்றவங்க, நகரப்பகுதியில் இடம் வாங்கி போட்டாங்க, கட்டடம் கட்டணுமா, இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமையில் உற்சவர் அணிந்த மாலை வாசலில் கட்டினா இத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் அரங்கனுடைய படத்தில் ரங்கநாதருடைய படம் வீட்டில் இருக்கும். அந்த ரங்கநாதருடைய படத்தில் எதிரில் ஒரு தட்டில் கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து வச்சு அதில் தீபம், நெய் தீபம் போடுங்க. இந்த குடும்பத்தில் அந்யோன்யம்ன்றது ஒரு மிக முக்கியமானது. குடும்பம்ன்றது அந்யோன்யம் வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து சந்தோஷமாக எல்லா காரியத்தையும் பண்ணணும். அந்த அந்யோன்யன்றதே கேள்விக்குறியாகி போச்சு. காப்பி வச்சுருக்க எடுத்துவோங்க அப்படின்றாங்க. அப்படி தலை ஆட்டிட்டு போகிறார் அவர். இவ்வளோ உழைக்கிற அந்த அம்மாவுக்கு திரும்பி சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த அந்யோன்யமே இல்லாமல் இருக்குது. அந்த ரங்கநாதருக்கு அந்த கருப்பு உளுந்தில் நெய் தீபம் போட்ட அந்யோன்யம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்பட வேண்டும். பசங்களுக்குள்ளார ஒரே போர்க்களமாக இருக்கும், எல்லாம் இருக்கும், போர்க்களமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு போயிட்டு அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் அந்த இல்லத்தில். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம், நல்ல வாழ்க்கை கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, தெற்க பார்த்த அம்பாளுடைய சன்னிதானத்தில் முடிந்தவரையிலும் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுங்க, தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி அந்த தெற்க பார்த்து இருக்கிற அம்பாளுக்கு அந்த தயிர் சாதம், சுண்டல் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையே பிடிக்கலைன்றாங்க ஒரு அம்மா. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னவோ குடும்பம் இருக்குங்க சார், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், 5 வருஷமாக ஒரே லெவலில் தான் இருக்கிறேன், ஒரு அடுத்த லெவல் போகவே முடியல. இன்றைக்கி காலையில் கூட விஐபி பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிட்டேன், நான் தான் கிட்டேருந்து அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன், அமோகமாக இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் அந்த டிஃபன் சாப்பிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் பாக்கெட்டில் ஏதாவது வருதுதா வரல, நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதையும் வாயை திறந்து கேட்க முடியல. அந்த ஒரு தன்மானம், மரியாதையாக வாழ்க்கையை எடுத்துன்னு போகிறாங்க, கீழே இறங்கி போகாமல். என்ன பண்ணுறது, வீட்டில் ஐஸ்வர்யம் வரணும், செய்கிற தொழிலுக்கு உரிய ஒரு மரியாதை, அதுக்குண்டான லாபம் ஏற்பட வேண்டும். அடுத்தபடியாக வீட்டில் எல்லை கடந்த துன்பம், எல்லை கடந்த கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்றாங்க. நிறைய ஜாதகம் பார்த்தாச்சு, சாமியே கும்பிடாதது எங்கள் வீட்டு பசங்க அப்படின்றாங்க. நிறைய குடும்பத்தில் இப்போ அது ஒரு போர்க்களமாக இருக்குது. நீயே கும்பிட்டுக்கோ, நீயே வரங்கேளு அப்படின்றாங்க பசங்க. காரணம் உரிய காலத்தில் அதெல்லாம் கிடைக்கலையேன்ற குறை இருக்கும். அதுக்கெல்லாம் பெரியோர்கள் காலத்து குறையாக இருக்கலாம். பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா, முன்னோர்கள் காலத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் தான் இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு, ஒரு எளிய வழிபாடு. அந்த அம்பாள் தெற்க பார்த்து இருக்கிற அம்பாள் சன்னிதானம் எதுன்னு பார்த்துட்டே வாங்க. அந்த சன்னிதானத்துக்கு போய் ஒரு அரைபடி சுண்டல் செய்து எடுத்துன்னு போய் எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகி
அந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம், அங்கீகாரம், அந்த ஐஸ்வர்யம் இருக்குப்பா அந்த வீட்டில். மகாலட்சுமி சாநித்தியமாக இருக்க. பரவாயில்லை, இந்த வருஷம் வீடு கட்டிட்டான், கல்யாணங்கள் ரெண்டும் அழகாக நடத்தி முடிச்சிட்டான், ரைட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, இப்போ ஆரோக்கியமாக இருக்குது குடும்பம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பரவாயில்லை, அதாவது ஒரு 10 நாள் வண்டி ஓடிச்சு, மீதி 25 நாள் கை பார்த்து கால் பார்த்து இப்படி தான் போகுது குடும்பமேன்றாங்க. அந்த நிலைமையெல்லாம் சரியாகிவிடும். அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் வர ஆரம்பித்து விடும். தெற்க பார்த்து இருக்கிற அம்பாளுக்கு சுண்டலும் தயிர் சாதம் யதாசக்தி தர்மம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக திருப்பி கிடச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை ஆனந்த நிலையமாகிவிடும். இந்த அம்பாளுக்கு அப்படி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகிவிடும். அந்த ஐஸ்வர்ய பலம், தெய்வ பலம் உண்டாகும். இவ்வளோ விஷயம் இருக்காப்பா. தெற்க பார்த்துருக்கிற அம்பாளுக்கு ஒரு வாளி சுண்டல் எடுத்து போய் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நன்மைகள் ஏற்படுமா? ஆமாம். பாண்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது இந்த தெற்க பார்த்து இருக்கிற அம்பாளை போய் வணங்கினாங்க. அவங்க இழந்த சாம்ராஜ்யம் கிடச்சது. அவங்க இழந்த ஒரு ஐஸ்வர்யம் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிடுது. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடச்சிடுது. என்ன கிடச்சிடுது? வெற்றி கிடச்சிடுது. போராடினே இருக்கிறமே, எப்போ தான் ஜெயிப்போமேன்னு கலங்கியும் போது இந்த தெற்க பார்த்து இருக்கிற அம்பாளை போய் தரிசனம் பண்ணும் பொழுது பாண்டவர்களுக்கு அவ்வளோ நன்மை ஏற்பட்டதான். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கு அந்த தெற்கு முகம் பார்த்து அம்பாளுக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் தர்மம் பண்ணிட்டு வாங்க. அப்படி செய்யும் பொழுது பொற்காலம் உண்டாகும். அன்பார்ந்த தாய்மார்களே, இப்பொழுது பாம்பேயில் முகாமிட்டிருக்கிறதுனால மும்பாய் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக் மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால மும்பாயில் இருக்கக்கூடிய அனைத்து ஆஸ்திக அன்பர்களும் தாய்மார்களும் அனைவரும் சக குடும்பமாக வந்து அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம். கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்கிற அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு கேட்குறதுக்கு, தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோரும் சுவாரஸ்யமாக தினமும் இந்த யூடியூப்பில் ஸ்ரீ ரகுராமடிகளார்ன்ற டிவிலையும் பார்க்குறீங்க, யூடியூப்லேயும் பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரும் அம்மா சொல்கிற அபூர்வ விஷயங்களையும் வீட்டில் பண்ணி பாருங்கள். மும்பாயில் முகாமிட்டிருக்கிறதுனால நேரடியாகவும் வந்து அருள்வாக்கு, தரிசனம், எதிர்கால நலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, பொதுவாக நம்முடைய இல்லத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் மஞ்சள் பூசணிக்காய் சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் பூசணிக்காய் சமையலில் சேர்த்துக்கிறதுனால ஆயுள் பாவம் கைகூடி வரும், ஆரோக்கியம் கைகூடி வரும், அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். மஞ்சள் பூசணிக்காவுக்கு அந்த சக்தி, மகாலட்சுமி சாநித்தியமாக இருக்கலாம். அதேமாதிரி வீட்டில் சுபகாரியங்கள், சுப செய்திகள் தானாக தேடி வரும். இது அவசியம் மாதத்தில் ஒரு தரம் அப்பப்போ சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எந்த செடி வீட்டில் வளர்த்தால் குபேர சம்பத்து ஏற்படும் தாயே? எல்லாருக்கும் துளசி செடி வளர்க்கலாம், மகாலட்சுமி குபேர சம்பத்து உண்டாகும். கற்பூரவள்ளி அந்த செடியை வளர்க்கலாம், குபேர சம்பத்து உண்டாகும். பவழமல்லி செடி வளர்த்தோம்னா வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும். செம்பருத்தி செடி வளர்த்தோம்னா வீட்டில் ஐஸ்வர்யம் சம்பத்து உண்டாகும். அலரி செடி, அலரி புஷ்பங்கள் அதை வளர்க்கும்போது அந்த வீட்டில் ஐஸ்வர்யம், குபேர சம்பத்து உண்டாகும். அடுத்தபடியாக மாதுளம் பழம் அந்த செடி வளர்த்தோம்னாக்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், குபேர சம்பத்து உண்டாகும். இதில் ஏதாவது ஒரு செடி வாங்கி வளர்த்து வரையில அந்த வீடு குபேர சம்பத்தாக இருக்கும். அன்பு தாய்மார்களே,
வீட்டில் தென்மேற்கு மூலையில் பீரோ கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் வைங்க. அதே மாதிரி வீட்டில் மதிய உணவு ஜென்ரலாகவே நீங்கள் சாப்பிடும் பொழுது வீட்டில் தெற்கு முகம் பார்த்து உட்காந்து சாப்பிடுங்க. எப்பொழுதும் உங்களுக்கு வருமானம் நிரம்பி வந்துட்டே இருக்கும், கையில் ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்கும், நிரம்பி வழியும் ஐஸ்வர்யம். தெற்கு முகம் உட்காந்து சாப்பிட்ணும் மிக முக்கியமாக. அதே மாதிரி வீட்டில் மாதத்தில் ஒரு முறையாவது தாய்மார்கள் பச்சை உடுத்தி வீட்டில் நெய் தீபம் போடுங்க. பச்சை உடுத்திக்கணும், பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட். அந்த மாதிரி மதுரை மீனாட்சி எப்படி பச்சை உடுத்திக்கிறார், அழகர் பாருங்கள் பச்சை உடுத்தின்னு வருவார். அந்த பச்சையை உடுத்தின்ட்டு வீட்டில் நெய் தீபம் போடுங்க தாய்மார்கள். வீட்டில் ஐஸ்வர்யம் தானாக வந்துடும், மன நிம்மதி உண்டாகும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய கிரகத்தில் முருகனுடைய வேல் எப்பொழுதும் பூஜை அறையில் இருக்கட்டும். அப்படி முருகனுடைய வேல் இருந்தால் நவநிதிகளும் நிரம்பி வழியும் அந்த இல்லத்தில். அந்த வீட்டில் குபேரன் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பான். அந்த முருகருடைய வேல் சின்னதாக பூஜை அறையில் வைங்க. வாங்கி வந்து செம்பிலையோ வெள்ளியிலையோ அழகாக வாங்கி ஒரு எலுமிச்சம்பழத்தில் நிற்க வைங்க. படுக்க வைக்கக்கூடாது, வேலை நிற்க வைங்க. இல்லை அதுக்கு ஒரு வேங்க மரம் சின்னதாக வாங்கி அதுக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணி அந்த முருகர் வேலை அழகாக வைங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் எல்லோரும் இருக்கும் பொழுது கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 மிளகாய் எடுத்து எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு 3 தடவை சுற்றிட்டு அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டுடுங்க. சமையல் அறைக்கும் கொஞ்சம் சேர்த்து சுற்றி போடுங்க. என்னது, சமையல் அறையில் தான் ஆரம்பிக்குது எல்லா விஷயங்களுமே ஒரு குடும்பத்தில். பூஜை அறைக்கு வாசப்படிக்கு அப்படி சுற்றிட்டு அந்த உப்பும் காய்ந்த மிளகாய் அப்படி சுற்றிட்டு அதை டஸ்ட்பினில் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்யுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும். வாரத்தில் ஒரு முறை அவசியம் செய்யுங்க. அன்பு தாய்மார்களே, செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8 to 9 அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 7 to 9 இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய கையால் 2 ஏலக்காய் கொஞ்சம் சில்லறை அதை எடுத்து போய் பீரோவில் வைங்க. அப்படி சுவாமிகிட்ட காமிச்சிட்டு தட்டில் வச்சு சுவாமிக்கு காட்டுங்க. ஏலக்காவும் கொஞ்சம் சில்லறையும் சுவாமி எதிரில் வச்சுட்டு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு அந்த சில்லறையும் அந்த ஏலக்காவோடு இருக்கிறத எடுத்துன்னு போய் அந்த தட்டோட பீரோவில் வைங்க. அப்போ அதிலிருந்து வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும். என்ன தாயை மறுபடியும் சொல்லுங்கள், செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8 to 9 சுப வரையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் 7லேருந்து 10 மணிக்குள்ளார அந்த நேரத்தில் எடுத்து போய் வைக்கணும். ஏலக்காய் கொஞ்சோண்டு சில்லறை சுவாமிகிட்ட காமிச்சிட்டு எடுத்து போய் பீரோவில் வைங்க. அன்னையிலேருந்து வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும். லக்ஷ்மி தங்க ஆரம்பிச்சிடுவா, பண வரவு உண்டாகும் அந்த குடும்பத்திற்கு. அன்னையினுடைய ராஜராஜேஸ்வரி பீடம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை போகிற மெயின் ரோட்டில் இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்கிறது. இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு நடைபெறும். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்து அருள்வாக்கு கேட்கலாம். இப்போ பாம்பேயில் முகாம் விட்டுருக்கிறதுனால மும்பாயில் அருள்வாக்கு கேட்குறதுக்கு, ஜாதகம் பார்க்கறதுக்கு, குடும்ப விஷயங்களை அறியறதுக்கு மும்பாயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைன், அந்த மாத்துங்கா ஈஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லக்ஷ்மி நாராயண லைன் ரோடு இருக்குது. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ராம்பாக் மண்டபத்தில் தான் தங்கி இருக்கிறேன். அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வாங்க. இந்த ஒரு பொன்னான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாயே, வீட்டில் ரொம்ப நாளாக எதேதோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கிறது. தேவைகள் எதுவோ அது நடக்க மாட்டேங்குது. ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து அந்த தேங்காய் இருக்கிற பகுதியில் 2 முடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கற்பூரம் ஏற்றி வைங்க. அந்த 2 ஜோதியும் அப்படி சுவாமிக்கு அழகாக காட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த கற்பூரம் மலை ஏறினோடனே அந்த தேங்காயை ஒரு கவரில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டில் எந்த ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, வீட்டில்
பணம் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த தேங்காய் இருக்கிற பகுதியில் அந்த கற்பூரத்தை ஏற்றணும். தேங்காவை 2ஆக உடச்சி 2 முடியிலையும் உள்ளார கற்பூரத்தை வச்சுட்டு அழகாக அப்படி சுற்றி காமிக்கணும். அந்த திருஷ்டி வாசலுக்கு, பூஜை ரூமுக்கு, ஹாலுக்கு எல்லாம் காமிச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு கற்பூரம் அணைஞ்சோடனே அந்த தேங்காய் முடிங்களை எடுத்து கவரில் போட்டு டஸ்ட்பினில் போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். வீட்டில் எல்லா சம்பத்துகளும் நிரம்ப ஆரம்பித்துவிடும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு அந்த செல்லில் யூடியூப்பில் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொன்னான நேரத்தில் அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு அனைவருக்கும் நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுது மும்பையில் முகாமிட்டிருக்கிறதுனால மாத்துங்கா ஈஸ்ட்டு, லக்ஷ்மி நாராயண லைன், ராம்பாக் மண்டபத்தில் தங்கியிருக்கிறதுனால தாய்மார்கள், பெரியவர்கள் சக குடும்பமாக எல்லாரும் வந்து அருள்வாக்கு, எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம். பிரதிதினமும் இந்த நிகழ்ச்சியை டிவிலையும் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் தாய்மார்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கட்டும் டிவியில். அவரவர்களுடைய கோரிக்கைகள், அவங்கவுங்களுடைய குடும்பத்தில் எல்லா க்ஷேமங்கள் ஏற்படுறதுக்கு நேரடியாக ராம்பாக் மண்டபத்துக்கு வந்து மாத்துங்கா வந்து தரிசனம், அருள்வாக்கு பெறலாம். அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாருங்கள். சுபமஸ்து.